தமிழ் புத்தாண்டு அல்லது தமிழர்களோட புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாகும். இது இந்தியா மட்டும் கிடையாது, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய விழாவாக சொல்லப்படுது. சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதை நாட்காட்டியில் பார்த்திங்கன்னா, அதாவது காலண்டரில் ஆண்டில் முதல் நாளாக சித்திரை 1 புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு வருஷத்தில் 31 நாட்கள் கொண்ட மாதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் மற்றும் டிசம்பர் போன்ற மாதங்களில்தான் 31 நாட்கள் வரக்கூடியதாக உள்ளது. புத்தாண்டு, தமிழ் வருடப்பிறப்பு, சித்திரை பிறப்பு, சித்திரை விஷு, சித்திரைக்கனி, சங்கராந்தி என பல பெயர்களால் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தாண்டு காலத்தில் பூக்கும் பூ எது தெரியுமா? சந்தான வேணுகோபாலபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூ பொன்னிற கொன்றை மலர்களாக சரசரமாக பூத்து குலுங்கும். இதுதான் கொன்றை மரம் என தெரியாமலேயே பல நகரங்களில் இது வளர்த்து வராங்க. சரகொன்றை மரம் கிராமப்பகுதியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல, அரிதாகவே காணப்படுது. ஒரு வருஷத்தில் ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் மற்றும் நவம்பர் என இந்த 4 மாதங்களில் மட்டும்தான் 30 நாட்கள் கொண்ட மாதங்களாக இருக்கும். 12 மாதங்கள் கொண்ட ஒரு ஆண்டின் கால அளவு பார்த்திங்கன்னா, நவீன கால கிரகோரியன் காலண்டர் ஒரு வருடம் 12 மாதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 365 நாட்களை கொண்ட ஒரு பொதுவான ஆண்டில் மாதம் 28, 30 அல்லது 31 நாட்களே இருக்கும். தமிழ் வருடப்பிறப்பன்று சர்க்கரை பொங்கல், மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம், நீர்மோர், வாழைப்பூ வடை, காரை குழம்பு போன்றவற்றை செய்து அறுசுவையும் சேர்த்து நெய்வேதனம் செய்யலாம். விசுவாவசு வருடம் முழுவதும் நல்லதாகவே நடக்கட்டும். நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யலாம். அவ்வாறு செய்தால் நம்ம நினைத்த காரியம் நடக்கும்.